2026 சட்டப்பேரவை தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து சந்திக்கும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கூட்டணி குறித்து முடிவெடுக்க இன்னும் அவகாசம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில் அவரது முன்னிலையில் கூட்டணி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா ஓட்டலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அமித்ஷா, இந்தியாவில் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் என தெரிவித்தார். எந்த நிபந்தனையும் இன்றி பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமித்ஷா, தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றார். आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है. आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நீட் தேர்வுல திமுக அசம்பிளி பார்ட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. சோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்வீங்க? देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं. ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்த கேள்விக்கு, அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா உறுதியளித்தார். தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனையான நீட் விலக்கு தொடர்பாக செய்தியாளர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பிய போதும் அமித்ஷா மழுப்பலாக பதிலளித்தார். மக்களை திசை திருப்பவே திமுக மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மேடையில் அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக கடைசி வரை எதுவும் பேசவில்லை. பேட்டி முடிந்ததும் மேடையிலிருந்து இறங்கிச் சென்ற அமித்ஷா மீண்டும் மேடைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து கைகளை உயர்த்தி போஸ் கொடுத்தார். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக கடந்த ஒரு மாதமாக நிலவி வந்த யூகங்கள், பரபரப்புகளுக்கு அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.